நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்ள வீரக்குடி மாப்ள என்ஜாய். இத சூடா ஒரு பீர் பாட்டில் வாங்கி வச்சுட்டு ஏதோ பார்க் ஷெரிட்டன்ல ட்ரீட் குடுக்குற மாதிரிலடா பில்டப் குடுக்குற. எங்க கொடுத்தா என்ன மாப்ள? ட்ரீட் தானே வீரக்குடி. சீர் தட்டுல இருந்து கீழே விழுந்த முறுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஏதோ 1000 ரூபாய்க்கு சிக்கனையும் மட்டனையும் வாங்கி சைட் டிஷ்ஷா வச்சிருக்க மாதிரி தான்டா. மாப்ள வலிக்குதுடா. நெஞ்சில விழுந்ததுக்கே இவ்வளவு வலிக்குதே, இது வாயில போட்டு இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஏன்டா இப்படி ஒரு கேவலமான ட்ரீட் கொடுப்பேன்னு அடம் பிடிக்கிற? இல்ல மாப்ள, கல்யாணத்துக்கு கூட ட்ரீட் வைக்கலான்னு அசிங்கமா யாரும் பேசிடக்கூடாதுல, அதுக்குதாம்ல. ஓ, ஒரு பீரு, ஒரு ஆளு, ஒரு முறுக்கு, இது ஒரு ட்ரீட். டேய், இந்த ட்ரீட்டை கொடுத்தா தான்டா உலகம் ஒண்ணு அசிங்கமா பேசும். இல்ல மாப்ள, எனக்காக அடி மாப்ள. ஆமா, நீ அடிக்கல? ஐயோ, நான் அடிச்சா கல்யாணம்லாம் நின்னு போயிரும். நீ அடி. இம்சடா நீ. இந்தா, cheers. நல்லா வாழ்வடா. மாப்ள, முச்சா வருதுடா. சரி வா மாப்ள, கீழே போயிட்டு வருவோம். ஏய், நான் எதுக்குடா உச்சா அடிக்க கீழே போனா? நான் உச்சா அடிச்சா உச்சாதான்டா கீழே போனா. நான் இங்கதான் அடிப்பேன். மாப்ள இங்க இருக்காதுல, அங்கனே பெரியப்பா படுத்து கிடக்காருல. அப்படியே ஒரு சோப்பு டவல் எடுத்து போடு, அவரு குளிச்சா மாதிரி இருக்கா. ஐயோ, நானே வீதியில போற சனின்னு எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டேனே. தண்ணி அடிச்சா உன் அலப்புற தாங்க முடியாதுல. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒழுங்கா போய் நீ சேர மாட்டேன். ஏல மாப்ள, இதுல பாட்டு வேறயா? வாழ கீழே போய் சாப்பிட்டு படுப்போம். சாப்பாடா? என்ன இருக்கு? இட்லி. ஆஸ்கல் மறுபடியும் இட்லி? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், இட்லி சட்னின்னு எப்ப பார்த்தாலும் ஏமாத்திட்டு இருக்கு. மாப்ள வலிக்கல. ஏய், வலிக்கிறதுக்கு தான்டா கொட்டுறது. ஏல இப்ப எதுக்குல வயலண்ட் ஆகுது? நல்லதா ஏதாவது பேசு. நல்லதா நானே. என்ன இருக்கு நல்லதா நினைக்கிறதுக்கு? மீனாட்சி நானையா? மீனாட்சி? மீனாட்சி மீனாட்சி. ஏல மாப்ள என்ன யோசிக்க? மீனாட்சி. சரி, மீனாட்சி பத்தி என்ன யோசிக்க? என்னன்னு சொல்றதுடா? அவ அழக சொல்றதா, அவ அறிவை சொல்றதா, அவ பாசத்தை சொல்றதா, அவ நேர்மைய சொல்றதா, அவ என்ன திட்ட அழக சொல்றதா? ஏல ரொம்ப தான் ஓவரா புகழ்த. ஏய், ஒன்ன மாதிரி ஒரு எவர் சில்வர் அண்டாவை கல்யாணம் பண்றவன்லாம் என் மீனாட்சி பத்தி பேசாதடா. ஏல என் பொண்டாட்டி அண்டாவால? ஆமாண்டா, மீனாட்சி ஒரு குத்து விலகுடா, உன் பொண்டாட்டி ஒரு குத்து போனிடா. ஏல மாப்ள, மீனாட்சியை புகழ்ந்ததோட நிறுத்திக்க. அதுக்குன்னு என் பொண்டாட்டி எல்லாம் நீ வம்பு கிழக்காத. ஆமா சொல்லிட்டேன். ஏய் மாப்ள, ஆனா மீனாட்சி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்டா. அவ கண்ணை பார்த்தன்னு வச்சுக்க, சான்ஸே இல்லடா. அப்படியே நெஞ்ச திறந்து உத்து பாப்பா பாரு, பேர் அழகிடா. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு தான் மூடி மறைச்சிருக்கியோ? ஒரு மாதிரி அழகுடா. அவளை பாக்குறப்ப கட்டி பிடிக்கணும் தோணாதுடா, அப்படியே கைய பிடிச்சு அழுவணும் தோணும்டா. எனக்கு சோறு போற ரேடியோ மேல சத்தியமா சொல்றேன்டா, இப்படி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்ல மச்சான், பார்த்ததே இல்லடா. என்னடா இந்த ஆஞ்சலினா ஜோலி, கேட் வின்ஸ்லெட், ஆனா மீனாட்சி கால் தூசி வர மாட்டாளடா. ஒரு திருநெல்வேலி
ஐஸ்வர்யா ராய்டா. ஏல இவ்வளவு பேசவே அன்னைக்கு நீ மூடிட்டு இருந்திருந்தானா இந்த திருநெல்வேலி ஐஸ்வர்யா ராய உன் திருவான்மையூருக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அதெல்லாம் நடந்து போச்சு விட்றா. மாப்பிள்ள தலையில இருந்தாலும் செடியில இருந்தாலும் ரோஜா ரோஜா தாண்டா. அடேங்கப்பா. வானத்துல நிலவு இருக்கின்றதுனால அது எனக்கு சொந்தம் இல்லாம போயிடுமாடா. அது ஏன் நிலாடா, என் மீனாட்சி நிலாடா. ஏல மாப்பிள்ள அவளை பத்தி இவ்வளவு நினைக்கிறேன்னு நீ அவட்ட சொல்லிருக்கியா? எங்கடா சொல்ல விட்டா. சொல்லணும்ல மாப்பிள்ள. எல்லாத்தையும் மனசுக்குள்ள இப்படி பூட்டி பூட்டி வச்சிட்டு இருந்தான்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? சொன்னா மட்டும் ஓ அப்படின்னு கழுத்தை நீட்டி தாலி கட்ட சொல்லுவாளா? போடா. ஏல அப்படி இல்ல மாப்பிள்ள. லவ் பண்ணுத பொண்ணுகிட்ட லவ் பண்ணுதேன்னு சொல்லாதவன்லாம் ஒரு மனுஷனால? யார் லவ் பண்றா? நீதான்ல மாப்பிள்ள. நானா? நான் யார் லவ் பண்ற? மீனாட்சியே தான். அப்படியா? அட ஆமா. நிஜமாவே அது லவ்வாடா? ஏல இது பயங்கரமான பாரதி ராஜா பட லவ்ல. அப்படியா? ஆமால மாப்பிள்ள. அதனாலதான் சொல்லுதேன், போ நீ போய் உன் நெஞ்ச திறந்து காட்டு. என்ன மாப்பிள்ள பாக்க ஆளானப்பட்ட ராமனுக்கு அனுமன் நெஞ்ச திறந்து காட்டினதுனாலதான் அனுமனோட அன்பு என்னன்னு அவருக்கு புரிஞ்சுது. இப்ப என்னடா என்ன பண்ண சொல்ற? இல்ல மாப்பிள்ள அவளை பத்தி உன் மனசுக்குள்ள என்னென்னலாம் நினைச்சிட்டு இருக்கியோ அத்தனையும் போய் அவகிட்ட டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சிரு. உடைச்சா உன் மனசு லேசாகும் மாப்பிள்ள. அப்படியா? ஆமா மாப்பிள்ள. இப்ப வேண்டாம்ல, தண்ணி அடிச்சிருக்க, காலைல போய் பேசிக்கிடுவோம். இப்போ தண்ணி அடிச்சு உண்மையா சொன்னாதான் நாளைக்கு பிரச்சனை ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க போதையில ஓலைட்டேன்னு எஸ்கேப் ஆயிடலாம். நான் போய் சொல்றேன். மாப்பிள்ள நெல்லு மாப்பிள்ள, யோசிச்சு பேசுவோம். ஏய் திருவள்ளுவர் என்னடா சொல்லியிருக்காரு? என்ன மாப்பிள்ள சொல்லியிருக்காரு? நன்றே செய், இன்றே செய், எப்போதே செய், உடனே செய். ஐயோ இது வேறயா? பொண்ணு வீட்டுக்காரனை பார்த்தா பிரச்சனையா இருமே. கல்யாணம் முடிதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே. நான் உங்ககிட்ட ஒன்று முக்கியமா பேசணும்.